Hello friends, welcome to my channel As Tamil. டீ போடக்கூடிய சமயத்துல இந்த ஸ்நாக்ஸை வந்து சைடுல நம்ம செய்ய போறோம். மழைக்கு இதமான இந்த ஸ்நாக்ஸை இன்ஸ்டன்ட்டா உடனே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி ஈஸியா உடனடியா செய்யக்கூடிய ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க As Tamil சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். அதுல கட் பண்ணி வச்சிருக்க 4 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது வந்து காலையில மீந்த உப்புமா இதுல சேர்த்து நான் செஞ்சிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ உங்கள்ட்ட மீந்து இருந்துச்சு அப்படினா சேர்த்துக்கோங்க. இல்லனா உங்ககிட்ட ரைஸ் இருக்குது, சாதம் வடிச்சது மீந்து இருந்துச்சுனா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இது வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு பொறபொறப்பு கிறிஸ்பினஸ் தரும் இது உங்களுக்கு. இது வந்து கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பஜ்ஜி மாவு இருந்துச்சுன்னா பஜ்ஜி மாவே போதும். என்கிட்ட பஜ்ஜி மாவு இல்லாதனால 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் தூவிக்கலாம். இது கூடவே நீங்கள் துருவின கேரட் இருந்தால் சேர்த்துக்கலாம், அல்லது துருவின உருளைக்கிழங்கு இருந்தால் சேர்த்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துடலாம். நல்லா பெசரி விடுங்க. ஒரு மாதிரி ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த ஈரப்பதமும் இருக்கணும், ஆனால் நமக்கு அந்த மாதிரி தனித்தனியாக வரணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பெசரி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா பெசரி விட்டாச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதும் இப்போ நான் வந்து இதை வந்து ரவுண்டாக பால் மாதிரி போட்டுக்கிறேன். இதை வந்து அப்படியே நீங்கள் பக்கோடா மாதிரியும் போடலாம், அல்லது இந்த மாதிரி நீங்கள் பால் மாதிரியும் போடலாம். பால் மாதிரி போடும்போது ரொம்ப அழுத்தி உருண்டைகள் போடாமல் சும்மா லைட்டாக அந்த ஷேப்புக்காக மட்டும் லைட்டாக உருண்டை போடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த உள்ளெலாம் வந்து எண்ணெய் போய் நமக்கு சீக்கிரமாக நல்லா வெந்து வரும், நல்ல ஒரு கிறிஸ்பினஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்தோடனே எடுத்துடலாம். மிதமான தீயில வச்சு நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் நமக்கு எல்லா சைடுமே நல்லா கிறிஸ்பினஸாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வெந்தும் இருக்கும். இப்போ நான் வந்து மீதி இருக்கிறத வந்து பக்கோடா மாதிரி போட்டுக்கிறேன். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கரியில் வாங்கக்கூடிய அந்த பக்கோடாவை விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிஜமாவே நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட மீந்த உப்புமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உப்புமா இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் சாதம் வடிச்சிருந்து மீதி இருந்துச்சுன்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு சூப்பராக டீயும் ஸ்நாக்ஸும் ரெடியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச உடனே இன்ஸ்டண்ட்டாக உடனே செஞ்சிடலாம் டீ போடக்கூடிய டைமில். ஸோ நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.